சரி சொல்லுங்க, உங்க அப்பா உங்களுக்கு வாழ்க்கையில கத்து கொடுத்த பாடம் என்னது? அப்பா தான் கற்று கொடுத்தாருண்ணா. தெரிஞ்சு எல்லாமே தான் கற்றுக் கொடுப்பாண்ணா. சரி ஓகே, இப்போ வந்து உங்க அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்கும்ண்ணா. எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா உங்க ரியல் லைஃப்ல ஹீரோவா வில்லனா? எனக்கு வில்லன் தான். வில்லன் தான். அப்பா என்ன பொறுத்த ஹீரோ தான் ப்ரோ. ஹீரோ தான். ஹீரோ தான் ப்ரோ. என்ன பண்ணாரு உங்களுக்கு? சோதிக்காதீங்கடா நீங்க, சோதிக்காதீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏய் வாடா. ஏய் மொத்த பேரை தெரிச்சு ஓடுறாங்க. ஏய் ஏய் மாமா இருடா. ஏய் ஏய் போடா டேய். இப்ப தெரியுதாடா எடிட்டர் எங்களோட கஷ்டம் என்னன்னு? ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குதுடா. சாவுல தூக்கு முடி சாவு பொய்யால. ப்ரோ இப்போ நம்ம ஷோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்க அப்பா உங்க ரியல் லைஃப்ல ஹீரோவா வில்லனா? எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ மாதிரி தான். ஹீரோ மாதிரி தான். எந்த வகையிலாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? இன்ஸ்பயர் இல்லை, எதுக்கும் அவர் தடுத்ததில்லை. ஓகே, என்னோட ஃப்ரீடமில் தடுத்ததில்லை, அதனால எனக்கு ஹீரோ. லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுருக்காரு. ஓகே தான் சொல்லுவார். ஓகே தான் சொல்லுவாரா? நமக்குள்ள எப்பவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அதே வேத்த ஆளுங்களை பார்த்த உடனே சும்மா வெறப்பாயிடணும். ப்ரோ நீங்கள்? எனக்கு வில்லன் தான். வில்லன் தான். ஒரிஜினலாகவே நான் வில்லன். ஏன் ப்ரோ என்ன பண்ணாரு? என்ன சொல்ல, நிறைய பண்ணியிருக்காரு. அப்படி உங்களை வில்லனிசமாக பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணாரு? இப்படி பார்க்குற அளவுக்குலாம் எதுவும் பண்ணதில்லை. ஏன்னா அவனமா எதுவும் கண்டுக்க மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அதுதான் கஷ்டமாக இருக்கு. எதுவும் கஷ்டமாக இருக்குது. எங்கேனாலும் போடான்னு தான் சொல்லுவார். என் மகன் அப்படின்னு எடுத்து பேசுவாங்க. எங்கேனாலும் போ, என்னனாலும் பண்ணு அப்படி தான் சொல்லி விட்டுருக்காரு. எதுவும் பாசம் காட்டி அப்படிலாம் எதுவும் பண்ணதில்லை. பாசம்னா எந்த வகையில் பாசத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? சும்மா நார்மலாக பேசினாலே போதுமே. சும்மா நார்மலாக பேசினாலே இப்போலாம் எதுவும் பேசினது கிடையாது. பேசினதே கிடையாது. ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே ஃப்ரீடம், லவ் பண்ணால் ஏற்றுப்பாருன்ட்டு. உங்கள் அப்பா கால் பண்ணி லவ் பண்ண சொல்ல முடியுமா? அவங்க அப்பாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா? லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி. உங்கள் அப்பா கால் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு. அவர் ட்ரை பண்ணுங்களேன், ஒரு ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணாருன்னா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா சரி, நிறைய பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க வேணா கேட்குறேன். லவ் பண்ணுறேன்னா சொல்ல முடியாது. ஐ லவ் யூ பண்ண சொல்லுங்கள். என்னப்பா பண்ணுறீங்க? இப்போ தான் வீட்டுக்கு வந்தீங்களா? சரி 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 சரி. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அதான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. லவ் யூப்பா. லவ் யூன்றேன். அவரே லவ் யூனா என்னன்னே தெரியாது. இப்போ திருப்பி கால் பண்ணி என்னடா சொன்னேன், இங்கிலீஷில் தான் சொன்னேன்னு இருங்க. சரி ஓகே, உங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? எங்கள் அப்பா வந்து எனக்கு இது அளவே இல்லை. அளவே இல்லையா? கடல் மாதிரி, எவ்வளோ கடல் மாதிரி பிடிக்கும். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா உனக்கு? எதுனா ஒரு பிரச்சனை கூட எனக்காக சப்போர்ட் பண்ணார். வீட்டில் வந்து யாருன்னா என் அச்சாவனா கூட வந்து கேட்பாரு அதெல்லாம். அப்புறம் இது இப்போது ரீசெண்டாக எனக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது அதனால தான் இப்போ அவன் பிடிச்சுன்னு சொன்னது காரணம். ஃபோன் வாங்கி தராங்கன்றது தான் காரணம். ஓ அப்படியா விஷயம்? அப்படிலாம் இல்லைண்ணா, பிடிக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் உங்கள் அப்பா ஹீரோவா வில்லனா? ஹீரோ தான். ஹீரோ தான். ஆமாம். ஐ லவ் யூப்பா. எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்னா ஏன்னா பிடிக்கும் தான் அப்பாவை. அதான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார்ல உனக்காக. நிறைய பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாருன்னா? சரி சொல்லுங்க, உங்கள் அப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடம் என்னது? அப்பா தான் கற்றுக் கொடுத்தாருண்ணா. தெரிஞ்சு எல்லாமே தான் கற்றுக் கொடுப்பாண்ணா. எதை கேட்டாலும் எல்லாமேன்றிய நண்பா. அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்கும்ண்ணா. எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ண்ணா. இல்லை இப்போ அவரு இல்லையா? அதனால ரொம்ப பிடிக்குமா? உன்னை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? நான் சின்ன வயசில் ஒரு 2 வயசுலேயே அவர் வந்துட்டாரு. ஆனால் நான் இருக்கும்போது அவர் நிறைய பண்ணிக்கிறாரு. நான் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்காரு. சரி, ரியல் லைஃப்பில் உங்கள் அப்பா ஹீரோவா வில்லனா? ஹீரோ. 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 உங்கள் அப்பா ஹீரோ தான். ஹீரோ தான். இல்லை ஹீரோவா வில்லனா? ஹீரோ. ஹீரோ. என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு? எனக்கு நிறையவே செஞ்சுருக்கேன். நிறையவே செஞ்சுருக்கேன். என்ன சொல்கிறது, அன்பு, பாசம் எல்லாமே கற்றுக் கொடுத்துரு எங்கள் அப்பா தான். ஓகே. அவர் இல்லை இப்போ. அவர் இல்லையா? எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படி அவர் இறந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. பட்டு அம்மாவை பார்க்க முடியல. எங்கள் அப்பா இருக்க சொல்ல வந்து அது வேறு.
எங்கள் அம்மா வந்துட்டு தனியாக இருக்கான்ற அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் வந்து 10th முடிச்சுட்டு தான் சென்னைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 13 வருஷம் ஆகுது. நான் 13 வருஷத்தில் டேடி சொல்ல எனக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீலுமே இல்லை. அப்பா இருக்காப்புல அப்பா எல்லாமே பார்த்துப்பாவில் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. ட்ரிங்க்ஸ் பார்ட்டி 1000 சண்டையாக இருந்தாலும் போனாலும் வந்தாலும் சரி அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படி இருந்தாப்புல. இப்போ நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா என் டாடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு பக்கத்தில் இருந்தாருன்னா என் லைஃப்க்கு வந்து ஒரு இதுவாக இருப்பாப்புல. உங்க ரியல் லைஃப்ல உங்க அப்பா ஹீரோவா வில்லனா? அப்பா என்ன பொறுத்த ஹீரோ தான் ப்ரோ. ஹீரோ தான் ப்ரோ. என்ன பண்ணாரு உங்களுக்கு? எல்லாமே பண்ணுவாரு ப்ரோ. எங்க அப்பா எனக்கு எதுவும் பண்ணாதே இல்ல, எல்லாமே பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ப்ரோ எங்க அப்பா வச்சாலும் திரும்பி நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணல திரும்பி வந்து பேசுவார் ப்ரோ. அடிப்பீங்களா? இல்ல எனக்கு புரியல. அடிப்போம் ப்ரோ. அஸ்ட் திருப்பி வருவாரு எங்க அப்பா. விட்ட கொடுக்க மாட்டாருங்களா? அப்பா நான் அவ்வளவு பிடிக்கும் எல்லாருக்கும். நான் அவ்வளவு பிடிக்குமா ப்ரோ உங்களுக்கு? எனக்கு வில்ல. ஏன் என்ன பண்ணாரு? எனக்கு பிடிக்காது. ஏன் என்ன ப்ரோ பண்ணாரு? எனக்கு எங்கள் அம்மா தான் பிடிக்கும். கண்டிப்பா வில்லமா. ஏன் ப்ரோ என்ன பண்ணாரு? எனக்கு அம்மா தான், அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா. ஏன் உங்க அப்பா அந்த அளவுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணல? அப்படிலாம் இல்ல. எங்க அப்பா நான் எங்க அப்பா இல்ல. இப்போ எங்க அப்பா தான் இங்க வளர்ந்து இப்படி ஆளாகி நான் ஜாலி பண்றேன். அது ஒண்ணுதான். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்ன ஒண்ணு எங்க அப்பா சரியில்லை. எங்க அப்பா சரி நல்லா வாழ்ந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். பணக்காரனா வந்திருப்பேன், ஜாலி பண்ணிருப்பேன். அப்பா ஹீரோ தான். ஹீரோ தான். என்ன பண்ணாரு? ஆச்சி கும்பிடுவாரு. பாத்தீங்கல்ல பட்டை பழம். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஒய் பிளாக் சாம்பிள். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.